தன்வினை தன்னைச் சுடும். ஒரு அழகான ஆற்றங்கரையின் ஓரத்தில் சிறிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் வாணி என்ற ஒரு நல்ல மனசுள்ள சிட்டுக்குருவி தன் குழந்தையுடன் வீடு கட்டி வாழ்ந்து வந்தாள். வாணி எப்பவும் தன் மகனான நீலனுக்கு நல்ல விஷயங்களையே சொல்லிக் கொடுத்தாள். நீலன், இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு விஷயம்தான்ப்பா ரொம்ப முக்கியம். ஒன்னு நல்ல மனசோட இருக்கிறது, இன்னொன்று நம்ம வேலைய நல்லபடியா செய்யறது. அம்மா, இந்த மரம் நம்மளுக்கு மட்டும்தானா? இல்லடா தங்கம், இந்த மரம் எல்லாருக்கும் சொந்தமானதுதான். நம்ம மனசும் அப்படிதான் இருக்கணும். எல்லாரையும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மரத்திற்கு அருகிலுள்ள மற்றொரு மரத்தில் பவித்ரா மற்றும் பஞ்சு என்ற 2 சிட்டுக்குருவிகள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த பவித்ரா குருவி ரொம்ப பொறாமை பிடிச்ச குருவி. அதோட கணவர் பஞ்சு ஒரு பெரிய சோம்பேறி. அவங்களுக்கு வேலையே மத்தவங்கள பார்த்து குறை சொல்றது. எந்த பறவையாவது உணவு சேகரித்து வந்தா அவங்க கிட்ட இருந்து உணவை பறித்து சாப்பிடுறது. இதுதான் அவங்களோட வேலையே. இந்த வாணிக்குருவி மட்டும் எப்படி எல்லார்கிட்டயும் நல்ல பேரு வாங்குறா? ஏன் நம்மளால முடியல? ஆமாம் பவித்ரா, இந்த வாணிக்குருவி ரொம்ப ஓவரா தான் நடிக்குது. அது இந்த பக்கத்து மரத்துக்கு வந்ததிலிருந்து நம்மளை யாருமே மதிக்கிறது கூட இல்லை. அந்த குருவிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். ஒரு நாள் இரவு நேரத்துல எல்லா பறவைகளும் தூங்கிட்டு இருக்கும்போது பவித்ரா குருவியும் பஞ்சு குருவியும் சேர்ந்து வாணிக்குருவி வீட்டுக்கு தீ வைத்து விட்டு அமைதியா அவங்க வீட்ல போயிட்டு தூங்கிட்டாங்க. தீயை பார்த்து பயந்த வாணிக்குருவி உடனே ஆலமரத்துக்கிட்ட உதவி கேட்டுச்சு. மரமே, என் வீடு எரியுது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. வாணி, நீ பயப்படாதே. உன் நல்ல மனசுக்கு விபரீதம் எதுவும் நடக்காது. நான் என் இலைகளால தீயை அணைக்கிறேன். பக்கத்துல இருந்த ஆறு தன்னோட தண்ணிய கொடுத்து குருவிகளை காப்பாத்துச்சு. மரம் உதவி செய்ததால வாணிக்குருவியால தன் மகனையும் தன்னையும் காப்பாத்திக்க முடிஞ்சுது. வாணி, உன் நல்ல மனசுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். நன்றி ஆரே. இப்படி ஒரு வழியா எல்லா பறவைகளும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாணிக்குருவியோட வீடு மேல பட்ட தீயை அணைச்சிட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. அந்த தீயில இருந்து ஒரு பொறி பக்கத்து மரத்துல இருந்த பவித்ரா வீட்டுல பட்டு அந்த வீடு முழுவதுமா எரிந்தது. அந்த பொறாமைக்கார பவித்ராவும் பஞ்சும் தீயில கருகி போனாங்க. அவங்க செஞ்ச வினை அவங்களையே சுட்டு பொசுக்கிடுச்சு.